ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். இந்த சேனலில் நம்ம இப்போ யுவர் பியூட்டிஃபுல் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். நேற்று நம்ம பார்த்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வீடியோ காலில் இருக்கும்போது ஸ்டைலிஷ் நூனாவும் ஹீரோயினையும் பேசிக்கிட்ட விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஹீரோயின் ஒரு பொண்ணுன்னு சொன்னதை அதே இப்போ ஹீரோயின் கிட்ட போட்டு காமிச்சு இதை நான் போய் எல்லாருக்கிட்டையும் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஜோன்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ காது கொடுத்து கூட கேட்காம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் லிஃப்ட்ல ஏற போகும்போது ஹீரோயின் போய் வழியில மறைச்சு, நான் சொல்றது கேளு, என்னை இப்படியே விட்டுட்டு போயிடாத, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு, என் ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ ஜெரோமி அந்த பக்கமா வரான். ஹீரோயின் சொன்ன இந்த ஒரு டைலாக்கை மட்டும் அவன் கேட்டுக்கிறான். அதுக்குள்ளார அங்கே 2-3 பசங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்க இவங்க சண்டை போட்ட இடத்துல போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வெளியே போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளார போயிட்டு இப்போ என்ன பண்ண போறேன், என்கிட்ட சாரி கேட்க போறியா, நீ என்ன சாரி கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. லிஃப்ட் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரில. டக்குன்னு ஹீரோட கையிலேருந்து மொபைலை பிடிங்கிட்டு மேலே ஓடி போறாங்க. அங்கே ஓடி போய் ஒழிஞ்சிக்கலான்னு பார்த்தா அங்கே டோர் எல்லாம் க்ளோஸாக இருக்கு, வேற ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ ஹீரோ கிட்ட வந்து மொபைலை பிடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீ இப்போ இதெல்லாம் பண்றீங்க, எவ்வளோ நாள் மறைக்க முடியும் உன்னால பொண்ணுங்கிறத, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, எப்படி இருந்தாலும் நான் பொண்ணுங்கிறது மாறாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மொபைலை பிடிச்சி இருக்கும்போது மொபைல் வலிக்கி போய் ட்ரக் மேலே விழுந்துருது. இப்போ கீழே ட்ரக் மேலே ஏறி போய் மொபைல் எடுத்துட்டு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோயினே ஒரு 2 ஸ்டெப் ஏறுறாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஏற முடியல. நம்ம ஹீரோ தான் அவங்கள தூக்கி விடுறாரு. மேலே ஏறி போய் மொபைலை எடுத்துட்டு நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கீழே இறங்கலான்னு பார்த்தா அவங்களால இறங்க முடியல. நம்ம ஹீரோ என்னன்னா மொபைலில் ஸ்க்ராட்ச் ஆயிருக்கா இல்லை மொபைல் ஆன் பண்ண முடியுதா, ஒர்க் ஆகுதான்னு சொல்லி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினையும் மெதுவாக சொல்லிட்டே இருக்காங்க, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு கீழே வர்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் காதுலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. டக்குன்னு ட்ரக் எடுத்துடுறாங்க. ட்ரக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோடனே நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஜோயும் ட்ரக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஹெல்ப் பண்ணுன்னு. நீ இன்னும் மேலே என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே இறங்கிவான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என்னால் இறங்க முடியல, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ட்ரக் வேகமாக போக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் ட்ரக்கோட டிரைவருக்கு காதே கேட்கல. ஏன்னா அவர் சவுண்டா சாங் வச்சு கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுட்டு முதல் சுற்றி இருக்கிட்டேன், லைஃப் முடிஞ்சிச்சு போல இருக்குன்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கொமினாம்னு சொல்லி கத்துறாரு. என்னன்னா அவர் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு, ட்ரக் பின்னாடியே ரொம்ப நேரமா. அவரும் கிட்ட ட்ரக்கை தட்டுறாரு. ஆனாலும் அந்த ட்ரக் டிரைவருக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ஸ்பீடா ஓடி வந்துட்டே இருக்காரு. ஆனா கிட்ட வர முடியல. ஆனா ஒரு சிக்னல்ல போய் வண்டி நின்றுது. வண்டி நின்ற உடனே நம்ம ஹீரோ கீழே இறங்கி வா, கீழே குதிச்சிருன்னு சொல்லி ஹீரோ கத்திட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப மெதுவா பயந்து ஏன்னா அவங்களுக்கு நடுங்குது காலெல்லாம் அந்த ஹைட்ல இருந்து குதிக்கிறதுக்கு. அப்ப கரெக்டா எல்லோ சிக்னல் வந்துருச்சு. கிரீன் சிக்னல் வரும்போது அவங்க டக்குன்னு குதிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பிடிச்சிடுறாரு. 2 பேர் கீழே விழுந்து அடிபட்டுருது. அப்போ எந்திரிச்சு அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ எதுக்கு என்னை இப்படி கிழிஞ்ச துணியோட காயத்தோட ஸ்வெட்ஸ்மெல்லோட நிப்பாட்டிருக்கியே அதுக்கான்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் சோகமாயிடுறாங்க. அப்போ ஹீரோ நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, அங்கே பாருன்னு சொல்லி அவரோட ஆடு ஒன்று ஓடிட்டு இருக்கு, அதை காட்டுறாரு. அதுக்கு அந்த மாதிரி இருந்தவன இந்த மாதிரி நீ மாற்றி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் சாரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ உன்னால இப்போ இல்லை, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ப்ராப்ளம் மட்டும்தான் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினால என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சோ அது எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. நீ பண்ணுறது எல்லாமே நியூசன்ஸாக இருக்கு, நீ ஒரு டான்சர் ஜோன், நீ என்கிட்ட வந்தாவே எனக்கு ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் தெரியாம பண்ணிட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நீ எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு இங்கிருந்து காணாம போயிடு, அதான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் போய் மேனேஜர்கிட்டையும் ஸ்டைலிஷ் நூனாக்கிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மேனேஜர் லூஸ்தனமான ஐடியாலாம் கொடுக்குறாரு. நம்ம பேசாமல் ஹீரோவை கடத்தி ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருவோம், அப்போ அவன் யார்கிட்டையும் போய் உண்மையை சொல்ல முடியாது, இந்த மாதிரிலாம் சொல்லி ஐடியா கொடுத்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் திட்டுறதுனால நமக்கு வேற வழி இல்லை, நம்ம போய் உண்மையை ஒத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஹோட்டல் ரூமில் குளிச்சுட்டு சோஃபாவில் உட்காரும்போது அவருக்கு வலிக்குது. அப்போதான் அவருக்கு யோசிச்சு பார்க்குறாரு, ஹீரோயினுக்கு இந்த மாதிரி தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினை திட்டிகிட்டே இவர் போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்துருப்பாரு ஹீரோயினியை. அப்போ அவங்க நொண்டி நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அதை நினச்சி பார்க்குறாரு. இப்போ ஹீரோயினையும் ஜெரோமி ஹாசன் 3 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு. இப்போ ஜெரோமி லிஃப்ட்டில் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின்கிட்ட போயிட்டு நீ இன்றைக்கும் ஜோக்கு பிரச்சனை பண்ணியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோ என்னெல்லாம் சொல்லி ஹீரோயினை திட்டினாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் பண்ணுறது எல்லாமே நியூசன்ஸாக தான் இருக்கும்,
நான் ஒரு டேஞ்சர் ஜோன், என்னை விட்டு எல்லாருமே தள்ளி இருக்கணும், நான் என்னை எல்லாருமே அவாய்ட் பண்ணுறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜெரோமி வந்துட்டு இவனை எல்லாருமே அவாய்ட் பண்ணணுமா, ஒருவேளை அதனால தான் வந்து ஹீரோ தப்பிச்சு ஓடிருப்பாரோ, இவன் ஒருவேளை அவனாக இருப்பானோ அப்படின்லாம் சொல்லி யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனே வந்து அவனை அடிச்சுக்கிட்டு இல்லை சீச்சி இப்படிலாம் யோசிக்காதன்னு சொல்லி அவனே அடிச்சுக்கிறான். நம்ம ஹாசன் வந்து நம்ம ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கிறத அவன் பார்த்துட்டு அவன் அமைதியாக இருந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹாசன் வந்து ஹீரோயினையும் கூப்பிட்டுருக்காரு. ஹீரோயினையும் போகிறாங்க. அப்போ ஹீரோயின்குள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹாசன் வந்து ஹீரோயினோட தலையில் வந்து தடவி கொடுக்குறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, ஜெரோமியை வந்து இந்த மாதிரி தான் ஜூலி தடவும் போது ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அப்படி என்னை டாகுன்னு சொல்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹாசன் சொல்கிறாரு, இல்லை நான் அப்படி மீன் பண்ணல, நீ ஒரு தொலைஞ்சு போன பப்பி, நான் வந்து உன்னை வந்து கேரிங்காக கைண்டாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போவும் நீ டாகுன்னு தான் சொல்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட கைக்கு மருந்து போட்டு விடுறாரு நம்ம ஹாசன். அப்போ வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து நான் உனக்கு என்னோட சீக்ரெட் சொல்ல போகிறேன்னு சொல்லி அவர் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு மொக்க கதை ஒன்று சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இது ஒரு பெரிய சீக்ரெட், நீ வந்து இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொன்னீங்கன்னா நான் உனக்கு கொன்றுவேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் இல்லை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹாசன் வந்துட்டு, இப்போ நம்ம வந்து சீக்ரெட்லாம் ஷேர் பண்ணிக்கிறோன்னா அப்போ நம்ம க்ளோஸ் ஆகிட்டோன்னு தானே அர்த்தம், நான் வந்து இனிமேல் வந்து உன்னைய என்னோட லிட்டில் பிரதராக ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இல்லை நான் லிட்டில் பிரதரான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ நான் லிட்டில் சிஸ்டராக உன்னைய பார்க்கட்டுமான்னு சொல்லி கேட்டுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சாக்காயிட்டு இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ஹாசன், இல்லை நான் சும்மா சொன்னேன், நான் ஜெரோமி மாதிரியே ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. போகும்போது வந்து நான் தெரியாமல் உண்மையை சொல்ல போயிட்டேன், இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் இங்கே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஜெரோமி மேலே நின்று ஆப்பிள் சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஆப்பிளை கீழே போட்டுட்டு, ஐயோ நம்ம ஹாசனும் இந்த மாதிரி மாறிட்டானே, இவங்கிட்ட மயங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறமா அவனை அடிச்சுட்டு, இல்லை ஹாசன் வந்து ரொம்ப கைண்டான ஸ்வீட்டான பர்சன், அதனால தான் அப்படிலாம் இருக்கான், அப்படிலாம் தப்பாக யோசிக்கக்கூடாதுன்னு அவனே அடிச்சுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஜெரோமின்னு கூப்பிட்டுட்டே அங்கேருந்து வராங்க. அந்த ஆப்பிள் எடுத்து கொண்டு போய் இந்த நீ இதை கீழே போட்டுன்னு சொல்லி அவன் கையில் தராங்க. அது இப்போ நம்ம ஜெரோமி கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, அவங்க வந்து ஏதோ அவரை வந்து மயக்கிறதுக்காக ஏதோ ஃப்ளிட் பண்ணுற மாதிரி அவருக்கு தோணுது. இல்லை இந்த ஆப்பிளை நீயே சாப்பிட்டுக்கோ, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பயந்துக்கிட்டே ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு இவன்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ அவங்க ரூமில் அந்த ஆப்பிளையும் பேண்டைடையும் பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேருமே என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, ஆனால் நாளைக்கு நான் இவங்களை டிசப்பாயிண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க கோமினாமோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கோமினாம் கிட்ட பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சிடு, என்னால் தான் உன்னோட எல்லாமே கெட்டு போச்சு, என்னால் உன்னோட ட்ரீமை காப்பாற்ற முடியல, நம்ம அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அழுதுட்டு மதர் சுப்பீரியர் கிட்ட, இந்த வேர்ல்டில் நான் நிறைய பார்க்கணுன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இந்த வேர்ல்டில் நான் ஒர்த்லெஸ்ஸாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஜெரோமி கூடயே ஹாசன் கூடயே காரில் போயிட்டுருக்காங்க கம்பெனிக்கு. அப்போ நம்ம ஹீரோ ஜெரோமிக்கு கால் பண்ணி கோமினாம் நல்லா இருக்கானான்னு சொல்லி கேட்குறாரு. அவன் ஓகேவா தான் இருக்கான், உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜெரோமி கேட்குறான். அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அங்கே வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இப்போ கம்பெனியில் காட்டுறாங்க, அங்கே ஒரு லேடி வந்து என்னை உள்ளே விடுங்க, நான் வந்து கோமினாமோட அத்தை வந்திருக்கேன், நான் உள்ளே போய் அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் உள்ளே விட முடியாது, நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, வெளில உட்காருங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் இப்போ எல்லாரும் கூடயே உட்காந்துக்கிறாங்க ஃபேன்ஸ் கூட. இப்போ அவங்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் கோமினாமும் நம்ம ஹீரோயினையும் அவங்க அப்பா கூட நின்று எடுத்த ஃபோட்டோ சின்ன வயசில் அது இருக்குது. இவங்க தான் உண்மையாலுமே கோமினாமோட அத்தை. இவங்க தான் சின்ன வயசில் நம்ம ஹீரோயினையும் கோமினாமையும் கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் விட்டது. ஏன்னா இவங்க வந்து அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போனதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாள் வளர்த்திருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம கோமினாம் கிட்ட வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து சிங்கர்ஸ் தான், மியூசிஷியன்ஸ் தான் சொல்லி நம்ம ஹீரோயின் வர டைமாக பார்த்து கரெக்டாக அந்த அத்தை வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இவங்க பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அத்தை வந்து பார்க்குறாங்க. ஐயோ வந்துட்டானான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அந்த கூட்டத்துக்குள்ளார பூந்து போகிறாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயினையும் அவங்களால பார்க்கவே முடியல. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் மேலே வந்துடுறாங்க. இந்த அத்தைக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ எல்லாரும் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோஸ்க்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல போய் இவங்களும் அந்த லெட்டரை வந்து கோமினாம் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமாக ஏஎன்ஜன் மேனேஜரை தேடிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் எங்கேனே தெரியல. அப்புறம் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தவர்கிட்ட போயிட்டு ஏஎன்ஜல் மேனேஜர் எப்போ வருவாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்தாங்க உங்களுக்காக ஃபஸ்ட் டைம் ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ அவங்க அப்பா கூட இருக்கிறது இருக்குது.
அதை பார்த்த உடனே அவங்க ஒரு வேளை நம்ம அம்மா தான் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு இது யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட லேடி தான் கொடுத்தாங்க, அவங்க கீழே தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னார். உடனே நம்ம ஹீரோயினையும் ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளார நம்ம பத்தை வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்த உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு இங்கே ஒரு லேடி இருந்தாங்களா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு, அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் அவங்க ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கேருந்தே ஓடி போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறாங்க. எல்லா ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட லேடியும் போய் பார்க்குறாங்க. யாருமே அவங்க கிடையாது, யாருக்குமே இவங்களுக்கு தெரியல. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக ஓடுறத நம்ம ஹீரோ பார்த்துட்றாரு. காரில் போகும்போது அவர் அங்கே வந்து ஓடி வந்து நம்ம ஹீரோயினையே கூப்பிட்டு வந்துடுறாரு. இங்கெல்லாம் நிற்காத, இங்கெல்லாம் கூட்டம் சேர்ந்ததுன்னா உனக்கு ப்ராப்ளம் ஆயிரும் வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட எதுக்காக அவங்க பொய்யா வேஷம் போட்டு இங்கே வந்தாங்க, எதனால அவங்க அண்ணன் சிங்கர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறான்னு எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோகிட்ட சொல்கிறாங்க, இப்போ வந்த லேடி எங்கள் அம்மாவாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைனாலும் எங்கள் அம்மா பற்றின ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அவங்க திரும்பி வந்து எனக்கு ஏதாவது க்ளூ தர வரைக்கும் மட்டும் எனக்கு டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதுக்குமே நம்ம ஹீரோ ஒத்து வரல. இல்லை, நீ இங்கேருந்து போகிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இங்கேருந்து நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம ஹீரோ இப்போது ஹோட்டல் ரூமுக்கு போகிறாரு. அங்கே அவரோட அம்மா வந்து ஆப்போசிட்டில் வராங்க. நீ என் கூட சேர்ந்துடுவேன்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்கிறாரு. நான் எப்போ இந்த ஹோட்டலில் தான் இருக்கேன்னு தெரிஞ்சு நீ இன்னும் போகாமல் இருக்கியோ அப்போவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நீ என் கூட சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறாரு. இவர் சின்ன வயசாக இருக்கும்போது தனியாக அவ்வளோ பெரிய வீட்டில் யாருமே இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோவையும் வீடியோவும் மட்டுமே பார்த்துட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருப்பார் அவங்க அம்மாவுக்காக. அதை நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு உன்னை அனாதையாக விட்டுட்டு போனவங்க திரும்பி வருவாங்கன்னு எப்படி நீ நினைக்கிற, நீ ஒரு முட்டாள்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்போது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ ஏஞ்சல் மேனேஜர் சொல்லு ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க, இல்லை நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே கோமினமாக வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை நான் முடிக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ வாக்கிங் போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோவை பார்க்கத்தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. இப்போ வந்து என்ன கெஞ்சலுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு, இல்லை இது எங்கள் அம்மா அப்பாவோட ரிங்கு, என்கிட்ட ஒன்று கோமினாமிட்ட ஒன்று, என்னை வளர்த்தவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க, இது எங்கள் அம்மா அப்பாவோடது, இது இருந்தால் எங்கள் அம்மா அப்பா எங்கள் கூட இருக்கிற மாதிரி, இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நான் இப்போ உங்கள் கையில் கொடுக்குறேன், இதை நீ வச்சுக்கோ, என்னை இங்கே இருக்க அலோவ் பண்ணு, நான் உன்னை எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன், எல்லாமே நான் நல்லபடியாகவே பண்ணுவேன், பெஸ்ட்டாக பண்ணுவேன், எந்த பிரச்சனையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை தூக்கி வீசிடுறாரு. இப்போ இந்த ரிங்கு எப்படி போயிடுச்சோ அதே மாதிரி தான் உன்னை விட்டுட்டு போனவங்களும் உங்ககிட்ட திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நான் அந்த ரிங்கை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிட்டு வா, அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரி நான் உன்னை ஸ்டே பண்ண விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினி நைட் ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளார இறங்கி அந்த ரிங்கை தேடிட்டே இருக்காங்க. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோ இன்னும் இவ தேடிட்டு இருக்க மாட்டா, கண்டிப்பாக கிளம்பியிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். நான் நினச்சேன் இவ அப்போவே போயிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பாறைக்கு பின்னாடி இருந்து வராங்க. இவ இன்னும் போகலையான்னு நினச்சிட்டு ஷாக் ஆகிட்டு அவர் கீழே வந்து நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டே இருக்காரு. போதும் தேடினது வா, ஜஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வராமல் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வேற வழி இல்லாமல் இந்த ரிங்கை என் கையில் தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ ரிங்கை தூக்கி வீசியிருக்கவே மாட்டார், அவர் சும்மா ஆக்ட் தான் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் மேலே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட அன்ட்ரஸ்டபிள் ஹார்ட்டில் இந்த ரிங் வந்து ஒளிஞ்சிருந்தது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த ரிங்கை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கை வாங்கும் போது நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரியே வாங்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன இப்போ நீ என்னை அடிக்க போறியான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையை தள்ளிவிட முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவரால் முடியல. நான் கொஞ்சம் ஃபேமஸான ஆள், என்னையெல்லாம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, தள்ளு விடுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் விடவே மாட்டேங்கிறாங்க. இப்போது ஹோட்டல் ரூமுக்கு நம்ம ஹீரோயினையே அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக துணியை வெளியே வச்சுருக்கேன், நீ சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே ஜாலியாக அந்த பாத் டப்பில் குளிச்சுட்டே இருக்காங்க. இப்போ குளிச்சுட்டு நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, தொலைன்னு இருக்குது.
அவங்க அதை போட்டுட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறத பார்க்குறாங்க. இப்போ நீங்களும் வீட்டுக்கு வர போறீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறாரு. பயப்படாமல் வாங்க, இனிமேல் நான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு பார்க்குற எவ்வளோ நாள் நீ காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயின் ஜூலி கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட் ஆகிட்டேன், இனிமேல் நீ கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கமாக வராரு. அவருக்கு போய் குட் மார்னிங் சொல்லிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு ஃபுல்லாகவே நமக்கு ஸ்விம்மிங் பூலில் தான் நமக்கு ஷூட்டிங் இருக்குது, நீ எப்படி உன்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் வேற ஐயோ ஸ்விம்மிங் பூல்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் அடுத்த நாள் மார்னிங் எல்லாருமே ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட வெறுப்பேற்றுற மாதிரி, பார்த்தீங்களா இன்னைக்கு ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸோட தான் நமக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. என்ன ஷூட்டிங்னா 4 பேருமே தண்ணிக்குள்ளே இருந்து வெளில வரணும், வெளில வரும்போது அழகாக ஒரு போஸ் கொடுக்கணுங்கிறது தான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்விம்மிங் பூலோட செவரே எட்டலை, அவங்களே தடுமாறி நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினால ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளார இருக்க முடியல. மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக நேச்சுரலாக பண்ணும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணணும், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயினாலேயே நிறைய ரீடேக் போகுது. அந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வெளியே குளிருதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹாசன் வந்துட்டு ஹீரோயினுக்காக சூடாக பால் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நைட்டெல்லாம் ஷூட்டிங் போகும், டின்னர் சாப்பிட்ற டைம் இருக்காது, இதை குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினையும் வாங்கி குடிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கை பற்றி. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசிக்கிறோம், நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெரோமி வந்து அதை கேட்டுடுறான். கேட்டுட்டு என்ன இவங்க இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தப்பாக நினைக்கிறான். அதுக்கப்புறமா டைரக்டர் வந்து ஷூட்டிங்க்கு எல்லாரையும் வர சொல்லும் போது எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினையும் எந்திரிச்சு போயிட்டு இருக்கும் போது அங்கே தண்ணி இருக்கும், அதில் வலிக்கி விழுக போகிறாங்க. நம்ம ஹீரோ நினச்சிருந்தா பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அவர் பிடிக்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதனால தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஜோன்னு சொல்லிட்டு பேர் வச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் வர சொல்லியிருக்கணும், அப்போ தான் நீ என்ன பண்ணியிருப்பேன்னு நான் பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நைட்லாம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினையும் போய் எல்லாரும் சேஞ்ச் பண்ணுற அதே ரூமில் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன யோசிச்சுட்டே இருக்க, நீயும் ஒரு பையனாட்டம் எங்கள் கூடயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு நம்ம ஹீரோயினையும் சரி எல்லாருமே சேஞ்ச் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுது. சரி கீழே ஸ்விம்மிங் பூல் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அங்கே போய் ஒரு கார்னரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்காங்க. மேலே இப்போ ஹாசன் வந்துட்டு டைரக்டர் கிட்ட கேட்குறாரு, எங்கே எல்லாருமே கீழே இருந்து வந்துட்டாங்களா, கோமினாவை காணோன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டைரக்டரும் இல்லை அவன் கீழே தான் எங்கேயோ போனான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால நம்ம ஹாசன் வந்து ஹீரோயினி பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வராரு. ஆனால் நம்ம ஜெரோமியும் நிப்பாட்டி உங்ககிட்ட நான் கோமினாவை பற்றி பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவும் வந்துட்டு இவனை என்ன காணோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு ஆள் வந்துட்டு டைரக்டர் கிட்ட கொஞ்சம் கீழே ஸ்விம்மிங் பூலில் லைட்டை ஆன் பண்ணுங்க, ஒரு எக்யூப்மெண்ட் அங்கே விட்டுட்டு அது ரொம்ப காஸ்ட்லியானது, நம்ம போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கீழே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்போதான் யோசிக்கிறாரு, அவள் கீழே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பா, இந்த நிலைமையில அவள் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கீழே வர நம்ம ஹீரோயினையும் கீழே வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டிட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக இவங்க எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. லைட் ஆன் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துக்கிறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து தேடிட்டு இவங்க பக்கம் வரதை பார்த்ததும் எங்கே போய் ஒளியுறதுன்னு தெரியாமல் தண்ணிக்குள்ளாரையே குதிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் வராரு. நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. இப்போ இவ எங்கே ஒழிஞ்சிட்ருப்பா, எங்கேயாவது இங்கே தான் ஒழிஞ்சிட்ருப்பான்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்புறம் பார்த்தா தண்ணியிலேருந்து பபிள்ஸாக வந்துட்டு இருக்கு. ஓ அப்போ இவ தண்ணிக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இவங்களும் ரொம்ப நேரமாக இந்த எக்யூப்மெண்ட்டை தேடிட்டே இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. நம்ம ஹீரோவும் வந்து அவங்க எப்படியாவது சீக்கிரமாக போக வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அவங்களையெல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து இங்கே பார்க்குறாரு, அங்கே பபிள்ஸ் வர்றது நின்றுது. அப்போ இவன் மயங்கிட்டா போல இருக்குன்னு யோசிக்கிறாரு. கீழே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க, முடியாமல் மயங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்க மதர் சுப்பீரியர் கிட்ட அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சுது, நான் சாக போகிறேங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை என்னை யாரோ காப்பாற்ற வராங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் தண்ணிக்குள்ளார ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோயினையை காப்பாற்றுறதுக்கு வராரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.